உன்னை தங்கம்மா வெத்தெடுத்து செல்லம்மா வளர்த்து கண்ணம்மான்னு பேர் வச்சு அன்பும் ஆசையும் காட்டி பணத்தையும் காசையும் தண்ணீராக இறைச்சி உன்னை படிக்க வச்சு உன்னை காலேஜுக்கு அனுப்பிச்சி உன்னை வேலைக்கு போய் உன்னை உன் காலில் நிற்க வச்சு அழகு பார்க்குற அம்மா அப்பாவுக்கோசரம் பொன் குழந்தைகள் என்ன செய்கிறோம்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாமா? அவர்களுக்கு நம்ம என்ன செய்யணும்னு தெரியுமா? கூட மாட வீட்டில் வேலை செய்யணும், வீட்டை அழகாக வச்சுக்கணும், தோட்டம் துறவு அமைச்சு செடிகள், பூச்செடிகள், காய்கறிகள் நட்டு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நாம்ளே என்ன பண்ணணும், தயாரிக்கணும், சமைச்சு போடணும் நம்ம கையால். அம்மாவோ அப்பாவோ வர முடியாத உட்காந்துருந்தா இல்லை மனசில் ஏதோ வருத்தமாக இருந்தால் அதை போக்கணும். அந்த கஷ்டம் கவலைகளை நம்ம போக்கணும், அன்பு காட்டணும். அப்பா அம்மா உடன் பிறந்தவர் மேலே அன்பு காட்டணும், ஆதரவு காட்டணும், சமயத்துக்கு கை கொடுக்கணும், சமயத்துக்கு விட்டு கொடுக்கணும். இதையெல்லாம் நம்ம பிறந்த வீட்டில் நம்ம அழகாக பழக்கிக்கணும். அப்போ தான் நம்ம புகுந்த வீட்டுக்கு போகும்பொழுது நமக்கு அங்கே இருக்கிற கணவனுடைய அம்மா அப்பாவோ அங்கே இருக்கிற உடன் பிறந்த சகோதரிகளோடையோ நம்மளால் இந்த மாதிரிலாம் சகஜமாகவும் சந்தோஷமாகவும் பழகவும் நமக்கு உழைக்கவும் நமக்கு வேலை செய்யவும் நமக்கு பிடிக்கும். இருந்தாலும் நமக்கு எல்லாமே நல்ல குணங்களே இருந்தாலும் கூட நாம் இந்த வேலைகள்லாம் பழக்கிக்கலை அப்படின்னாலோ அல்லது இதெல்லாம் வேலைக்காரர்களோட வேலை தானே அப்படின்னு டம்ளர் கீழே வந்தால் கூட எடுத்து கொண்டு சிங்கில் வைக்கக்கூடாது. அது கூட அது ஒரு வேலைக்கார செய்கிற வேலை தான். ஒரு அழுக்கு துணி இருந்தால் கூட அது கசக்கி போடக்கூடாது, அது வாஷிங் மிஷின் பண்ணுற வேலைன்னா அப்படின்னு எல்லா வேலைகளையுமே நம்ம ஒதுக்கி விட்டுட்டு சாப்பிட்றத கூட இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, புளியாரியா ஐயா ரசம் பண்ணுமா நான் வாங்கி சாப்பிட்றேன், நான் ஸ்விக்கிலேருந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்டுறேன், இல்லாட்டா எதானே ஒரு அடைச்ச போட்டு வாங்கி சாப்பிட்டுறேன். இந்த மாதிரி அதை செல்லம் அப்படிங்கிற பேரில் நம்ம கேட்போம். நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவா, போனால் போத குழந்தை என்ன கேட்குறது, வாய்க்கு பிடிச்சதை சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவாள். ஏன் தெரியுமா? அவள் அப்போ 50-55 வயசுக்குள்ளே வந்திருப்பாள். அந்த வயசில் டாக்டர் சர்க்கரை சாப்பிடாதே, உப்பு சாப்பிடாதே, மற்ற சாப்பிடாதே, இட்டு சாப்பிடாதே, கொழுப்பு சாப்பிடாதே அப்படின்னு அவளை சொல்லியிருப்பாள். இந்த வயசுக்கு வந்தால் குழந்தை எதுவும் சாப்பிட போகிறதில்ல, சின்ன வயசுலையா சாப்பிட்டு போட்டுமே அப்படின்னு அவள் என்ன நினச்சிப்பா. சரி, அதுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்குறதோ அந்த வாங்கிக்கிறதோ வாங்கி சாப்பிட்றதோ பண்ணுவேன். ஆனால் இதெல்லாம் என்ன தெரியுமா பண்ணும்? கருப்பையில் கட்டிகளாகும். பயமுறுத்தலை, உண்மை. சீரகம், மிளகு, தனியா, பருப்புகள், கீரைகள், பழங்கள், அப்புறம் முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, இதெல்லாம் பெண்கள் உடம்புக்கு நிறைய வயிற்றுக்கு போகும். மெருமை பஃப்பு, சமோசா, என்ன வைக்கிறோம் எனக்கு தெரியல, அந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்டா வாய்க்கு நல்லா இருக்குன்னு வாங்கி சாப்பிட்டு நம்ம போயின்னு இருக்குதுன்றது நம்ம உடம்பையும் வயிற்றையும் கெடுக்கும். நம்ம உடம்பையும் பார்த்துட்டு நம்ம அம்மா அப்பாவையும் நம்ம பார்த்துக்கணும், நம்ம குடும்பத்தில் இருக்கிற வழியை நம்ம பார்த்துக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு பொறுப்பான ஒரு குழந்தையாக நம்ம இருந்தோம்னா நம்ம நல்லபடியாக ஒரு திருமணமாகி கணவன் வீட்டுக்கு போகும்பொழுது நம்முடைய பாதியாக இருக்கிற அவரை நல்லபடியாக நமக்கு பார்த்துக்க முடியும், நோய்வாய்ப்படாமல் பார்த்துக்க முடியும், நல்ல விஷயங்களை சொல்லித்தர முடியும். அங்கே இருக்கிற மாமியார் மாமனாரை அப்பா அம்மா மாதிரி கருதி பணிவிடைகள் செய்யறது சாதாரணமான ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே தான் எல்லா வேலையெல்லாம் தெரிஞ்சுட்டுருக்கோமே, அதனால் எதுவுமே நமக்கு கஷ்டமாக இருக்காது. இப்படியே எச்சத்தட்டை போட்டு போதா
உங்கள் அம்மா தானே சொல்லிக் கொடுத்தா அப்படின்னு அவன் நொத்துன்னு சொல்ல வேண்டிய அவசியம் அவளுக்கு இருக்காது. நமக்கு மூஞ்சி தூக்கி வச்சுக்க வேண்டு அது கொண்டு போய் ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்லி ஹஸ்பண்ட் என்ன செய்யணும் தெரியாது, அவன் என்ன பச்சை பட்டணும் என்ன பண்ணானோ அவன் எப்படி இருந்தாலும் தெரியாது, அவன் முயற்சின்னு சண்டை குசல் அமக்கலங்கள் வராமல் இருக்கும். நீங்களாம் குழந்தைகள் தான், ரொம்ப நல்ல குழந்தைகள் தான். இந்த காலத்தில் எந்த குழந்தையுமே கெட்ட குழந்தை கிடையாது, எந்த பொண்ணுமே வேலை செய்யாத குழந்தைகள் கிடையாது, உழைக்கிறதுக்கு அஞ்சிற குழந்தைகள் கிடையாது. இருந்தாலும் இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னாக்க வேலைக்கு வர சர்வெண்ட் தான் பாத்திரம் தேய்க்கணுங்கிறது தான் நிஜம். நிறைய பேர் வீட்டில் சர்வெண்ட்ஸ் இருக்கா, இல்லைன்னு இல்லை. இருந்தாலும் அந்த பாத்திரங்களை எப்படி தேய்க்கணும், எப்படி துடைச்சி வைக்கணும், எப்படி அலமாரி அடுக்கி வைக்கணும் இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சிஏ படிச்சிட்டோம், இன்னும் என்னென்னமோ படிச்சிட்டோம், எங்கேயோ வேலையில் போய் வசந்த வேலை உட்காந்துட்டோம். அதெல்லாம் நம்ம அறிவு, நம்ம உழைப்பு தான். ஆனால் இதெல்லாமும் தேவையான ஒன்று தான். சர்க்கரை போட்டு பாயசம் குடிக்கணும், அப்போ உப்பு போட்டு மோர் சாதம் வேண்டாமா? எப்படி சர்க்கரை தேவையோ அதுபோல் உப்பும் தேவை. எப்படி உப்பு தேவையோ அதுபோல் காரமும் தேவை. எப்படி காரம் தேவையோ அதுபோல் புளிப்பும் தேவை. எப்படி புளிப்பு தேவையோ அதுபோல் துவர்ப்பும் தேவை. ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு சக்தியின் வடிவம், அவள் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கணும். எங்கிட்ட இருக்கு, பள்ளிக்கூடம் போய்ட்டு வந்தேன் நாழி ஆடுது, காலேஜ் போய்ட்டு நாழி ஆடுது, அப்புறம் வேலைக்கு போட்டு வீட்டுக்கு வந்தாலும் மடன் விழலாம் பார்க்க, அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாது. அதுக்கு உண்டானபடி நம்ம சின்ன பொழுதிலேருந்தே நம்ம நிறைய வேலைகள்லாம் செய்ய தெரிஞ்சுக்கணும். வீட்டு வேலைகள் எல்லாத்துலேயும் பழக்கம் பண்ணிக்கணும். நாளைக்கு நம்மளுக்கே ஒரு குழந்தை பிறந்தது, அதுவே தான் பண்ணி கொடுன்னு கேட்டுனா இரு நான் யூடியூப்பை பார்த்து யாராவது பண்ணி கலந்து பார்த்து நான் உனக்கு பண்ணி சாப்பிட்டு உனக்கு பண்ணித்தேன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு ஒரு ஏதான வழி கடையில் வாங்கி கொடுத்துட்டேன், அந்த அது வைக்கிறது சரியாக இருக்கும். சமையல் செய்யறதும் வீட்டு வேலைகள் செய்யறதும் அப்பா பொறுப்பாக பார்த்துக்கிறதும் உடன் பிறந்தவளோட பாசமாக இருக்கிறதும் விருந்தினர்களை உபசரிக்கிறதும் நோய் நொடி இல்லாத உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதும் வீட்டில் காய்கறிகள்லாம் வளம் பெற செழிக்க வளர்க்குறதும் நல்ல சுவையான உணவுகளை பண்ண தெரிஞ்சுக்கிறதும் மற்ற கோச்சினா கூட மதமாக அதை சமாளித்து சரி ஆட்டம் நான் ஒன்று இட்ஸ் ஆல் இட் அப்படின்னு சிரிச்சுன்னு போகவும் ஒரு பொன் குழந்தை கற்றுண்டு விட்டான்னா இன்றைக்கி ஒரு பொன் குழந்தைய மகாராணியாக இருக்கா. உண்மையில் நிறைய படிக்கிறா, நிறைய எழுதுகிறா, நல்ல வேலையில் இருக்கா, அட்டகாசமாக இருக்கா. ஒரு குழந்தைய ராணி தான், ஒத்தியும் ஒன்றும் சோடையில். அதில் இதுவும் சேர்ந்துட்டா பாயசத்தோட வடையும் சேர்ந்த மாதிரி இருக்கும். வடை பாயசத்தோட சாப்பாடுன்னு யாருக்கும் பிடிக்காது. நான் சொன்ன இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது பொன் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளுக்கும் கூட தான். சரியாப்பா? இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க.